மோசே, நான் யார் என்று நீ கேட்டாய். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். உங்கள் ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தில் வெளிப்பட்டேன். இப்போது இந்த அடிமைத்தன தேசத்தில் பார்வோனுடைய கரத்திலிருந்து உங்களை விடுவித்து கானான் தேசத்திற்கு உங்களை கொண்டு செல்லும்படி ஒரு விசேஷித்த நாமத்தோடு நான் வெளிப்பட போகிறேன். அந்த நாமம்தான் யெகோவா என்கிற நாமம். யெகோவா, யெகோவா என்றால் என்ன? அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சுமை சுமப்பதிலிருந்து உன்னை விடுவித்து இளைப்பாறுதலின் தேசம், பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமாகிய கானான் தேசத்திற்கு உன்னை நான் கொண்டு செல்ல என் விசேஷித்த வல்லமையை உனக்காக நான் வெளிப்படுத்தக்கூடிய சமயம் அதுதான் யெகோவா என்கிற நாமம். இந்த பார்வோனை நான் தண்டிக்கக்கூடிய நாமம், இந்த பார்வோனுக்கு நான் சரி கட்டக்கூடிய நாமம், அதே வேளையில் உன் சிறையிருப்பை நான் விடுவிக்கக்கூடிய நாமம். வேதம் சொல்லுவது என்ன? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாட்களிலே செய்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி உங்கள் வாழ்க்கையில் யெகோவா தேவன் வெளிப்பட போகிறார். சாத்தானுடைய கரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அபிஷேகத்தோடு, ஆவியின் வரங்களோடு உலகத்தை கலக்குகிறவர்களாக, சகல நன்மைகளையும் பெற்று மலை மேலுள்ள பட்டணமாக, அபிஷேகம் நிறைந்தவர்களாக, செத்தவனை எழுப்பக்கூடியவர்களாக உலா வருவீர்கள். இனிதான் ஆண்டவர் இயேசு பரமபிதா உங்கள் மூலமாக யெகோவா தேவனாக வெளிப்படுவார். அதுதான் இன்றைக்கு உள்ள வார்த்தை. யெகோவா தேவன் உங்களுக்காக வெளிப்பட போகிறார். நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளைகள். உங்களை அவர் மீட்டுக் கொள்ளுவார். வெட்கப்பட்டு போவது இல்லை. தைரியமாக ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.